இந்த வீடியோவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க கீ மாய்ஸ்சரைசரோட 7 டேஸ் சேலஞ்ச் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த பாத்திரத்தில் தான் இருந்துச்சு. ஸோ அதையே நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து ஒரு பாட்டில் வந்து வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டம்ளர் வச்சு இதை வந்து நம்ம நல்லா ரப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரப் பண்ண அது வந்து நல்லா சாஃப்டாக க்ரீம் ஆகும். அவ்வளோதான் இதோட டெக்னிக்கு. இது வந்து காப்பரில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து என்கிட்ட காப்பர் பாத்திரம் இல்லாததால் நான் இதிலே வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து நிறைய பேர் வந்து நிறைய கீ போட்டு வந்து பண்ணுறாங்க. பட் வந்து எனக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால 2 ஸ்பூன் கீ போட்டாலே போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னாலும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதுவே எனக்கு வந்து நிறைய வந்தது. 1 மந்த்துக்கு வரும் போல் அவ்வளோ வந்துச்சு. நான் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100 டைம் வந்து சுற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி 100 டைம் வந்து நீங்கள் ரப் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. 100 டைம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொஞ்சம் வலிக்கும். நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு 2 கையிலையும் வந்து மாறி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம 2 ஸ்பூன் போட்டதுக்கே நமக்கு கை இப்படி வலிக்குது. சில பேர்லாம் பார்த்தோன்னா தட்டு நிறைய வச்சுருப்பாங்க. தட்டு நிறைய அந்த கீயை போட்டு நல்லா ரப் பண்ணி ஒரு பெரிய டப்பா நிறைய வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவங்களுக்குலாம் எப்படிடா கை வலிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ நீங்களுமே வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அதுவே உங்களுக்கு 1 மந்த் வரும். நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் கை காலுக்குலாம் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 1 மந்த் கிட்ட வரும். இப்போ இந்த க்ரீமை நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதோட தன்மை வந்து மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஆயுர்வேதிக் சைடில் நம்ம பண்ணும்போது அதை கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். நான் டே 1லேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கீ தான். ஏன்னா அதில் தான் வந்து ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஹோம்மேட் கீயே எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் வந்து ஸ்மெல் வருதான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே வருது. கீ ஸ்மெல் வந்து நல்லாவே உங்களுக்கு வரும். நீங்கள் ஒன்ஸ் இதை போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணிக்குதான்னு கேட்டால் நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது. ஒரு 10 மினிட்ஸில் வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே நல்லாவே வந்து போயிடும். ஆனால் வந்து கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும் உங்கள் ஸ்கின்னு. இது மாய்ஸ்சரைசர், அதாவது ஒரு க்ரீம்னு சொல்கிறாங்க. பட் அது உங்கள் ஃபேஸில் வந்து க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. என்னோடய ஃபேஸ் வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃபேஸ் சிரம்லாம் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஆயில் வச்ச மாதிரியே தான் இருக்கும் எப்போவுமே. பட் இது வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்குது உங்கள் ஸ்கின்னை. இப்போ நீங்கள் காலையில் குளிச்சுட்டு இந்த மாய்ஸ்சரைசர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டே வரைக்குமே அந்த மாய்ஸ்சர் அப்படியே இருக்கும். அவ்வளோ மாய்ஸ்சராக வச்சுக்கும் உங்கள் ஸ்கின்னை. எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ அதனால் வந்து நான் 7 டேஸ் வந்து எந்த ஆயில் ஃபுட்டும் எடுத்துக்கல. இதை தவிர நான் எந்த ப்ராடக்ட்டுமே என்னோடய ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணலை. வெறும் வந்து நான் ஃபேஸ் வாஷை வந்து கடலை மாவு தான் யூஸ் பண்ணுவேன். வெறும் கடலை மாவு போட்டுட்டு என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்ளை பண்ணிப்பேன். என்னோடய லிப்ஸுக்குமே சேர்த்து இதை தான் அப்ளை பண்ணேன். இதை தவிர வந்து நான் எதுவுமே வந்து 7 டேஸுமா எடுத்துக்கல. ஏன்னா அதனால் ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துட்டு இதோட ரிசல்ட்ஸ் வந்து இதுவாகக்கூடாது, அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுனால 7 டேஸ் வந்து இதை மட்டுமே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இது நமக்கு செட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து காசு கொடுத்து மாய்ஸ்சரைசர் வாங்க தேவையில்லை. நம்ம வீட்லேயே ப்யூராக ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை ட்ரை பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே என்னோடய 6th டேயில் என்னோடய ஸ்கின் ஆயிலின்றதுனால என்னோடய ரைட் ஹேண்ட் சைட் ஃபேஸில் வந்து குட்டி பம்ப்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அதனால் வந்து 7th டேவே இதை வந்து யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னோடய ஆயிலி ஸ்கின்னுக்கு இது செட் ஆகலை அப்படின்னு நானே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ரெடி பண்ண இந்த மாய்ஸ்சரைசரை நான் வேஸ்ட் பண்ணாமல் என்னோடய கை காலுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் 100 டைம் வந்து சுற்றி என் கையே வலிச்சிடுச்சு. ஸோ அதை நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். கை காலுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் வந்து கை காலுக்கெலாம் யூஸ் பண்ண ஒரு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்படின்னே சொல்லலாம். நான் இதை லிப் பாம்க்கு பதிலாகவும் லிப்ஸ்லேயும் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுவுமே நல்லா இருந்தது இந்த 7 டேஸு. ஸோ நான் வந்து லிப்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு சேலஞ்சாக நான் வந்து பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு 30 டேஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த சேலஞ்ச் வீடியோவை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இதை அப்ளை பண்ணணும். உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருக்கும். ஸோ அந்த ஆயில்னஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த எக்ஸஸாக இருக்கிற ஆயில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்க. இந்த மாதிரி வந்து ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஆயிலாக தெரியாது உங்கள் ஃபேஸு. ஓரளவுக்கு வந்து ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபைனலாக என்னோடய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னா இது ட்ரை ஸ்கின்னுக்கு நல்லாவே செட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் என்னோடய ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து இது செட் ஆகலை. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.